சேமியா உப்புமாக்கும் வாழ்க்கைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு என் முன்னாடி கேட்டான். நானும் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிக்கலான்னு நீங்களே சொல்லுங்கள். சேமியா உப்புமாவாக இருந்தாலும் சேர்ந்து இருந்தால் தான் வாய்க்குள்ளே போகும், செதறி இருந்துச்சுன்னா கூப்பைக்கு தான் போகும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க இவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். யார் கூடயும் சேராமல் தனியாக இருந்தோன்னா வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும். நீங்கள் எப்படி, சேர்ந்த சேமியாவா செதர்ன சேமியாவா? பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும், நீங்க சொல்ற ஃபீட்பேக் என்ன தேடி வரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் பிரவீன்குமார்.